எல்லா படம் நான் உங்களை ஐடியா ஸ்மைல் இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போனா ப்ரெஷ் ஷோ பார்த்தாச்சு ஓகேவா. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும். உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகுது. ஹவுஸ் மீட்ஸ் அந்த படம் தான் பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இந்த வீட்ல நம்மள தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சதோ என் கையில இருந்த காசு, என் வேலை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. படத்தை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு த்ரில்லர் கலந்த படம். அப்பதான் இல்லாம எமோஷனு, காமெடி எல்லா வகையிலும் சிறந்த படமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த படத்தை முதல் இயக்குனருக்கு என்னைக்குமே நம்ம முறையா கொடுப்போம். ஸோ அடுத்த படம் இயக்கும் போது நம்மள ஒரு ஆக்டரா கூப்பிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த வகையில பார்க்க போனா இந்த படத்தை ராஜுவேல் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல் படம் இந்த படம் ஓகேவா. ஹவுஸ் மீட்ஸ் முதல் படம் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லா வகையிலும் நமக்கு சூப்பரா குழந்தைகளுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாம் இருக்கட்டும் இஸ்மாயில், முதல்ல ரிவ்யூ சொல்லதான் சொல்றீங்க. சொல்றேன். நம்ம ஹீரோ தர்ஷன் இருக்காரு. அவர் பொண்ணை அர்ச்சனா அப்படிங்கிற பொண்ணை விரும்புவாரு. அது அப்படியே பயங்கரமான லவ்வா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்பா சொல்லுவாரு, எப்படியாச்சும் நீ சொந்தமா வீடு வாங்கினா மட்டும்தான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ண கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஹீரோ நம்ம போராடி அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அங்க வீடு ஒன்று வாங்கிறாரு. வாங்கி கல்யாணம் முடிஞ்சு அந்த குடி போயிடுறாங்க. குடி போன பிறகு அந்த வீட்டுல சரியான ஒரு அமோஷனமான ஒரு விஷயம் நடக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் உணர்றாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ உணர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என்னென்ன நடந்துச்சு, எப்படி அவங்க வீடை தக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஹவுஸ் மேட்ஸ் உள்ள ரிவ்யூங்க. சூப்பரா நல்லபடியா வந்திருக்குது. மீட்டர் பாத்தீங்கன்னா ராஜ் முருகேஷ் அப்படி பண்ணுங்க. பிரேமும் படம் பார்த்துருக்கீங்க, அந்த மியூசிக் எடிட் பண்ணிருக்காரு. சூப்பரா கொடுக்கப்பட்ட மியூசிக் வேற லெவல்ல செமையா எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகும் அந்த ஹாரர் வரும்போது சமயம் பண்ணியிருக்காங்க. சில விஷயத்துல நைட் எஃபெக்ட்ல காமிக்கும் இந்த லைட்டிங் விஷயம் கொஞ்சம் ஒரு மைனஸா அந்த மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்க நான் ஒரு டைரக்டர் தானே, அந்த ஒரு பொசிஷன்ல பார்க்கும்போது அந்த லைட்டிங் விஷயம்லாம் கொஞ்சம் கம்மியா இந்த மாதிரி இருந்துச்சு. இதுல விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. கேமரா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா தார்மாரா சூப்பரா இருக்குதுங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான படமா இருக்குது. நம்ம என்னைக்குமே ஒரு படம் எல்லாத்துலயும் நம்ம கனெக்ட் ஆகணும். எமோஷன் கனெக்ட் ஆகணும், காமெடி கனெக்ட் ஆகணும். ஹாரர்னா ஒரே பேய் காமிச்சிட்டு பங்களால போயிட்டு உள்ள போயிட்டு என்ன நடக்குதோ ஐயோ அதுக்கப்புறமா 4 பேர் பேய் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஆகஸ்ட் 1ஆம் தேதி எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்க. வேற லெவல்ல இருக்கு அந்த படம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அதுதான், அந்த வீட்டுல அமாவாசையம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்டே வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல ஹவுஸ் மீட்ஸ் படத்தை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஹவுஸ் மீட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் காளி வெங்கடத்துல படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு ஃபேமிலியோட ஒரு காளி வெங்கட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருக்கான், தாறுமாறா நடிச்சிருக்காப்ல. நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். காளி வெங்கட் சூப்பரா பண்ணிருக்காருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் போவாரு. அவர் எந்த மாற்றமும் இல்லை, சூப்பரா பண்ணார். தலைவன் தலைவில கூட அவருக்கு கேரக்டர் கம்மியா இருந்துச்சு, நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். தியேட்டர்ல பார்க்கும்போது அவர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம்னு நினைச்சிருந்தேன். இந்த படத்துல அவர் செம்ம ரோல் பண்ணியிருக்காரு. மனசுல நெஞ்சில நிக்கும். காளி வெங்கட் மாதிரி நம்ம உள்ள கேரக்டரை உள்ள போயிட்டு இந்த ஹவுஸ் மீட்ஸ்ல படம் பார்க்குற மாதிரி தோணும். வீடே பேயா இருந்தா எப்படி இருக்கும், நீங்க படம் பாருங்க, சூப்பரா இருக்கும். பேய் பண்ணா ஒரு ஹாரரா இருக்கும். நான் சொல்ற மாதிரி திரும்பி சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ள 4 பேர் போவாங்க வருவாங்க, இங்கிலீஷ் பேய், மலையாளம் பேய், அந்த பேய், இந்த பேய், ஃபாரின் பேய், அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா ஆட்டி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுல இருந்து இப்படி ஹீரோ மீள்றாரு அப்படிங்கிறது பயங்கரமா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல சந்திக்கிறேன். அதை விட பேர் உங்களை ஆர்டிஸ்ட். பாய்.